வணக்கம். ஆன்மீக செய்திகள். காசிக்கு நிகரான புண்ணிய தலமாக போற்றப்படும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஆடி திருவிழா ஜூலை 19 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் இன்று நடைபெற்றது. தங்க ரிஷப வாகனத்தில் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் தபசு மண்டகப்படியில் பிரவேசித்தார். மண்டகப்படியில் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கோவில் தெற்கு வாசலில் அமைக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். வேத மந்திரம் முழங்க மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர தெப்ப திருவிழா ஜூலை 19 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் கோவில் பிரகாரத்தில் உள்ள சூரிய தீர்த்த தெப்ப குளத்தில் விமர்சையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப மிதவையில் உற்சவர் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் பிரவேசித்தனர். மேளதாளம் இசைக்கு பஞ்சமூர்த்திகள் தெப்ப குளத்தை 5 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் சமய குரவர்களுள் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கல்யாண நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. பறவை நாச்சியார் சமேத சுந்தரமூர்த்தி நாயனார் சர்வ அலங்காரத்தில் கமலாம்பாள் சன்னதியில் எழுந்தருளினார். மேளதாளம் இசைக்க மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வேத மந்திரம் முழங்க திருமாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டது. மகா தீபாரதனை காட்டப்பட்டது. பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கினர். சுந்தரமூர்த்தி நாயனார் முக்தி அடைந்த ஆடி சுவாத்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. Thank you.